வந்து ஏன் மஞ்சள் கட்டினுக்கிற இந்த கையில் என்ன நட போறா? கத்திரி நாற்று நட போகிறேன். ஏறு ஓட்டி கிளீன் பண்ணேன், எரு போட்டேன், 2 டிராக்டர் எரு கழிச்சிருக்கிறேன். ஆளை வச்சு தான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சதே என்னால் செஞ்சுக்கின்னு ஆளை வச்சு செய்கிறேன். இப்போது நாற்று வச்சா அதுக்கு நடுற கூலி, களை வெட்டுற கூலி, மருந்து அடிக்கணும், அடி உரம், மேல் உரம், இதெல்லாம் செஞ்சு செடி ஆக்கி 10 ரூபா விற்றாலும் சரி, 5 ரூபா விற்றாலும் சரி, 50 ரூபா விற்றாலும் சரி. கத்திரிக்காய் விற்றா விவசாயிக்கு லாபம், விற்கலனாக்கா நஷ்டம். அதனால் நஷ்டம்ட்டு விவசாயம் பண்ணாதான் இருக்க முடியாது. ஏன்னா தொழில் அப்படி. நாங்கள் படிக்கலை, என்ன சொல்கிறது, படிக்காதனால விவசாயம் பார்க்குறோம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் விவசாயம் நம்பிக்கின்னு. இப்போ பயிருங்களாம் நட்டுட்டோம். மழை பெய்து அறுக்க முடியல. என்ன சொல்ல முடியும், வாய்க்கு வர சோறு கஷ்டப்பட்டு நட்டு ஆள் கூலி கொடுத்து 6000 7000 ஆகுது நடு கூலி. இப்படியெல்லாம் நட்டு இப்போ அறுக்கணும். இப்போ மழை வந்து செடி வந்து டெய்லி 4 தூரம் வருது. வெயிலில் அறுக்கணும், என்ன பண்ணுறது. இப்போ தான் விவசாயம் பார்த்துன்னு போயின்னுக்குறோம். வந்து ஏன் மஞ்சள் கட்டினுக்கிற இந்த கையில் என்ன நட போறா? கத்திரி நாற்று நட போகிறேன். ஏறு ஓட்டி கிளீன் பண்ணேன், எரு போட்டேன், 2 டிராக்டர் எரு கழிச்சிருக்கிறேன். ஆளை வச்சு தான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சதே என்னால் செஞ்சுக்கின்னு ஆளை வச்சு செய்கிறேன். இப்போது நாற்று வச்சா அதுக்கு நடுற கூலி, களை வெட்டுற கூலி, மருந்து அடிக்கணும், அடி உரம், மேல் உரம், இதெல்லாம் செஞ்சு செடி ஆக்கி 10 ரூபா விற்றாலும் சரி, 5 ரூபா விற்றாலும் சரி, 50 ரூபா விற்றாலும் சரி. கத்திரிக்காய் விற்றா விவசாயிக்கு லாபம், விற்கலனாக்கா நஷ்டம். அதனால் நஷ்டம்ட்டு விவசாயம் பண்ணாதான் இருக்க முடியாது. ஏன்னா தொழில் அப்படி. நாங்கள் படிக்கலை, என்ன சொல்கிறது, படிக்காதனால விவசாயம் பார்க்குறோம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் விவசாயம் நம்பிக்கின்னு. இப்போ பயிருங்களாம் நட்டுட்டோம். மழை பெய்து அறுக்க முடியல. என்ன சொல்ல முடியும், வாய்க்கு வர சோறு கஷ்டப்பட்டு நட்டு ஆள் கூலி கொடுத்து 6000 7000 ஆகுது நடு கூலி. இப்படியெல்லாம் நட்டு இப்போ அறுக்கணும். இப்போ மழை வந்து செடி வந்து டெய்லி 4 தூரம் வருது. வெயிலில் அறுக்கணும், என்ன பண்ணுறது. இப்போ தான் விவசாயம் பார்த்துன்னு போயின்னுக்குறோம்.